இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய பனிமலையை காமிக்கிறாங்க. அந்த பனிமலைக்கு மேல ஏறத்துக்கும் இறங்கத்துக்கும் ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கு. அந்த லிஃப்ட காலங்காத்தால எல்லாமே ஒழுங்கா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேட்டர் செக் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு லிஃப்ட்ல ஒரு பொண்ணுடைய பாடியை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த பொண்ணுடைய பாடி எப்படி இங்க வந்துச்சு, இந்த பொண்ணு எப்படி இறந்து போனா, இந்த பொண்ணை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, இல்ல அப்படின்னா இந்த பொண்ணு இங்க மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயினும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. படம் சும்மா பரபரப்பா இருக்கும், அந்த இன்வெஸ்டிகேஷனும் பங்கமா இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணுடைய வீட்டுல பார்ட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்ட்டி டைம்ல அமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியல, கொஞ்சம் குடி போதையிலும் இருக்கா. தன்னுடைய அப்பாக்கு கால் பண்ணும்போது அப்பா வேற ஏதோ ஒரு லேடி கூட கசமுசா பண்ணிட்டு இருக்காரு. அவரு வேலையில பிஸியா இருக்கிற காரணத்தினால போனையும் அட்டென்ட் பண்ண மாட்டாரு, வாய்ஸ் மெயிலா போகுது. அப்பா என்னால ரொம்ப நேரத்துக்கு இந்த பார்ட்டியில் இருக்க முடியாது, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா என்ன கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வாய்ஸ் மெசேஜ் போட்டு முடிக்கிறா. அப்பா திரும்பி கால் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது அப்பா காலே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஜாக்கெட்லாம் தூக்கி மாட்டிக்கிட்டு அப்படியே வெளியே போகும்போது இந்த டைம்ல வேற யாரோ கால் பண்றாங்க. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நான் வெளியே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறா. இந்த பொண்ணு ஒரு ஸ்கூட்டர் மாதிரி சைக்கிள் மாதிரி என்னமோ வச்சிருக்கா. இதை தள்ளிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு கார் வருது. அந்த காரு கிட்ட போறா. இங்க தான் இந்த படத்துடைய பெரிய போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு கார்ல வந்துட்டே இருக்கும்போது யார்ட்டையோ பேசிட்டு வராங்க. அவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பெரிய கஷ்டம். கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், தங்கச்சி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வராங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில விடிய அந்த குட்டி பொண்ணு அமாண்டான்னு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய அம்மா அப்பாவை எழுப்புறாரு. அமாண்டாவை ஆளக்கானும், நேத்து அந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனா இல்லையா, அதுக்கப்புறம் வரவே இல்லை போல, அந்த பொண்ணுடைய வீட்லயே ஸ்டே பண்ணிட்டாலா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் என்ன விஷயம்னு பாக்குறேன், கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அமாண்டாவுடைய அம்மா ஓபன் பண்ணும்போது அவங்களுடைய சக்காலத்தி வந்திருக்காங்க. அதாவது அப்பா ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருக்காரு பாத்தீங்களா, அவங்க வந்திருக்காங்க. எங்க உங்க ஹஸ்பண்ட், அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இவங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு மக்களே. அந்த நாய் வேற யாரையோ பார்த்து கொலைச்சிட்டு வெளியே ஓட இந்த அம்மா அந்த நாயை கூப்பிடுறாங்க. ஆனா அந்த நாய் நிக்காம வெளியே ஓடி போகுது. அமாண்டாக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அப்பா வெளியே இந்த பொண்ணு கிட்ட அப்படியே குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயமாச்சு, என்ன காலையே இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நேத்து நைட்டு நீயும் நானும் ஒன்னா மீட் பண்ணோம் இல்லையா, அதை என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். கார்ல கசமுசா பண்ணும்போது நீ போனை அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. அந்த போனை என் ஹஸ்பண்ட் கொண்டு என் கையில கொடுத்தாரு. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமாச்சு நம்ம இந்த உறவை கண்டினியூ பண்ண தேவை கிடையாது, நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, என்னமா பொசுக்குன்னு இப்படி சொல்ற, நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இன்னைக்கு மத்தியானம் ஒன்னா மீட் பண்ணி பேசலாம், அப்பதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல அம்மாக்காரி வெளியே எங்கேயோ அவசரமா கிளம்பி போறாங்க. இந்த லேடியும் எனக்கு இப்ப பேசலாம் டைம் கிடையாது, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அமாண்டாவுடைய அம்மா சர்ச்சுக்கு போயிருக்காங்க. சர்ச்சுக்கு போயிட்டு கூட பிரார்த்தனை ஒழுங்கா பண்ண முடியாம அமாண்டாக்கு மெசேஜா பண்ணிட்டு இருக்காங்க, போனா பண்றாங்க. அந்த பொண்ணு எதையும் அட்டனே பண்ண மாட்டா, மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தங்கச்சுடைய கார் எடுத்துட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ரோடு பிளாக் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயின் நின்னுட்டு என்ன இந்த ரோடு பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு போலீஸ் வராரு. இந்த பக்கம் போக கூடாது, திரும்பி அந்த பக்கமா போங்க, யார் நீங்க, உங்களை பார்க்க கொஞ்சம் புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது, நான் வெளியூர், இந்த ஊருக்கு தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன், இது தங்கச்சுடைய கார் தான், இந்த பக்கம் போலான்னு பார்த்தேன், அதான் வேற ஒன்றும் கிடையாது, நான் வண்டியை திருப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உங்க டிரைவிங் லைசன்ஸை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க லைசன்ஸை மறந்து விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னா காரை விட்டு கொஞ்சம் இறங்குங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவங்களுடைய போலீஸ் கார்டை தூக்கி காமிக்கிறாங்க. பாருப்பா நீ போலீஸா, சரிமா கொஞ்சம் பார்த்து போ, இங்க இந்த பக்கம் போகாம அந்த பக்கமா போங்க, கொஞ்சம் ரோடு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்து அமாண்டாவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவரு கிளம்பி எமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு போறாரு. இந்த பொண்ணுடைய வீட்டுல தான் நேத்து நைட்டு பார்ட்டி நடந்திருக்கு மக்களே. இந்த பொண்ணு கிட்ட அமாண்டா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. தெரியல அப்படின்னா நேத்து நைட்டு உன்னுடைய பார்ட்டிக்கு தானே வந்தா, வேற எங்க போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நேத்து என் பார்ட்டிக்கு வந்தா ஆனா நைட்டே போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது, பொய் சொல்லாத, உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு, நைட்டு முழுக்க அவள் ஆளக்கானும் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு விக்டர் அப்படின்னு
சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், மேபி அவனை மீட் பண்ண போயிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, யார் அந்த விக்டர், என் பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் இங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி வீட்டுக்கு போனா போலீஸ் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ தான் கூட இன்னொரு போலீஸை கூப்பிட்டு வந்திருக்காரு. என்னாச்சு, என்ன போலீஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பயப்பட ஒண்ணுமே கிடையாது, உங்க பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனைவி தான் கால் பண்ணி வர சொன்னாங்க. சரி ஓகே, என்ன விஷயம் ஆச்சு, கடைசியா உங்க பொண்ணு எங்க போனாங்க, எப்போ கடைசியா கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா, அதுக்கப்புறம் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லும் போது, நேத்து நைட்டு ஆக்சுவலா அந்த பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பிட்டாலாம். எம்மாவுடைய வீட்டுக்கு போயிட்டு நான் இப்பதான் விசாரிச்சுட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம ஏதோ விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனுடைய வீட்டுக்கு அந்த பொண்ணு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா. ஆனா யார் அந்த விக்டர், எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தை பத்தியும் எம்மாக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை காமிக்கிறாரு. நேத்து நான் ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருக்கும் போது அப்போ என்னுடைய பொண்ணு கால் பண்ணிருக்கா, நான் கால் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ணும்போது, அப்பா நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், என்னால ரொம்ப நேரத்துக்கு இங்க ஸ்டே பண்ண முடியாது, வெளியே வேற சமயா குளிரா இருக்கு, வந்து என்ன கொஞ்சம் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மெயில் முடிய, அட பாவி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல, பொண்ணு கால் பண்ணிருக்கா, பொண்ணு காலை கூட அட்டன் பண்ணாம நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்தேன், அதான் போனை பார்க்கல, போனையே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், இப்பதான் போயிட்டு போனை பார்த்தேன் அப்படின்னும் போது அம்மா கோச்சிட்டு அப்படியே உடஞ்சு போயிட்டு ரூம்குள்ள போயிட்டு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. போலீஸ் இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த ஊர் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் பனியா கிடக்கும் மக்களே, பனிக்குள்ள அந்த பொண்ணு எங்கேயாச்சும் விழுந்து கிடக்குறாளா, இல்ல யாராவது ஏதாவது பண்ணி பனிக்குள்ள தூக்கி போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த பொண்ணை காணோம், இந்த பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு மட்டும் போற மாதிரி ஒரு மெசேஜ் மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. அந்த மெசேஜ் ஹீரோயினுடைய கைக்கும் கிடைக்குது. நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணி, இந்த மாதிரி இந்த ஊர்ல அமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு காணாம போயிட்டாலாம், அந்த பொண்ணை போயிட்டு தேட நான் ஹெல்ப் பண்ண போறேன், எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு இந்த ஊர்ல உனக்கு டிப்ரெஷனா இருக்கு, ஒர்க் பண்ண முடியல, ஒர்க்ல சில பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இருந்து கிளம்பி தங்கச்சுடைய வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க, அங்க போயிட்டு வேலை பார்க்க போற அப்படின்னா அது என்ன அர்த்தம், இப்ப நீ போயிட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அதுவே உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே கிளம்பி சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா, அங்க யார் வேணா போயிட்டு கலந்துக்கலாம் மக்களே, வாலண்டியர் வந்துட்டு யார் வேணா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் போயிட்டு இந்த ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்துட்டு அங்க இருக்க பனி மலை கிட்ட போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க இருந்து ஒரு சைக்கிளை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சைக்கிள் வந்துட்டு அமாண்டாவுடைய சைக்கிள் தான் நினைக்கிறேன், ஏன்னா ஸ்கூலுக்கு 2-3 பேர் மட்டும்தான் இந்த மாதிரி எலக்ட்ரிக் சைக்கிள்ல வருவாங்க, அதுல அமாண்டாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமாண்டாவுடைய டீச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து மறுபடியும் அந்த இது முழுக்க தேடிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க வாலண்டியரா வந்த ஒரு பொண்ணு கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா, இந்த அமாண்டாவை எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும், இந்த அமாண்டா வந்துட்டு விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்லாம் தெரியல அப்படின்னு சொல்லும் போது, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சும்மா காசிப்பா கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த விக்டர் வந்துட்டு இந்த பேசிக்கிட்டு இருக்க பொண்ணுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான், அவன் ஒரு சீசனல் ஒர்க்கர், அதாவது பனி அதிகமா பெய்யுற ஒரு காலகட்டம் இருக்கு, அந்த டைம்ல மட்டும் ஒர்க் பண்ண இங்க வருவான், அந்த பனிப்பொழிவு கம்மியானதுக்கு அப்புறமா வேற ஒரு ஊர்ல பனிப்பொழிவு அதிகமா இருக்கும், அந்த ஊருக்கு வேலைக்கு போயிடுவான், அவன் ஒரு சீசனல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லும் போது, இதையா நீ போயிட்டு போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போலீஸ் கிட்ட சொன்னா தேவையில்லாம ஸ்டேஷனுக்கு வா, அதை சொல்லு இதை சொல்லு, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. சரி ஓகே இந்த பொண்ணு காணாம போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணலான்னு வந்தேன், தேடலான்னு வந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல அமாண்டாவுடைய அப்பா அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டு செமையா அழுகுறாங்க, நீங்க தேடுதல் வேட்டையை நிப்பாட்ட கூடாது, என் பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் தேடிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும் போது, மேடம் இங்க பாருங்க இருட்டிக்கிட்டே வருது, இதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நாங்க எல்லாருமே ஆபத்துல மாட்டிப்போம், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகாது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க உங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறோம், இப்போ இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது அமாண்டாவுடைய அப்பா தான் அம்மாவை அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே ஹீரோயின் சீஃபை பாக்குறாங்க, நானும் ஒரு போலீஸ் தான், வேற ஒரு ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ்ல வந்திருக்கேன், சும்மா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும்போது எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, அமாண்டாக்கு விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், அவன் ஒரு சீசனல் ஒர்க்கர், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கா இல்லையா அந்த பொண்ணுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த விக்டர். இந்த ஊர் முழுக்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா அமாண்டா வந்துட்டு விக்டரை பார்க்க போயிருக்கலாம், இல்ல விக்டரும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு எங்கேயாச்சும் ஒன்னா இருக்க வெளியே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ கொஞ்சம் பசியா இருக்கு, வா
போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நானும் இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது எங்களுக்கும் ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க, ஆனா இப்போ நான் டிரான்ஸ்ஃபருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மேல டைம் ஆக்குவாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சரி ஓகே இப்போதைக்கு நீ ஜாயின் பண்ணி இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணு, டிரான்ஸ்ஃபருக்கு உன்னுடைய சீஃப் கிட்ட நான் பேசிக்கிறேன், ஒரு வாரத்துல டிரான்ஸ்ஃபர் லெட்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சீஃப் கிட்ட பேசி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ள வேற யாரோ இருக்காங்க. ஒரு செகண்ட் ஹீரோயின் பயந்தே போயிட்டாங்க, ஏதாவது ஆயுதம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏங்க ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் இங்க வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் பண்றேன், அடிக்கடிக்கு இந்த வீட்டை வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு போவேன், இந்த வீட்டை மட்டும் இல்லாம இங்க இருக்க நிறைய வீட்டை நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ சரி ஓகே நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என் பேரு ஹேனா, இது என் தங்கச்சுடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளீனிங் லேடியோடைய பேரு தாரா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஏதோ ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவங்க, இந்த ஊருக்கு கிளீனிங் வேலைக்காக வந்திருக்காங்க போல, இது எல்லாமே நானா சொல்றேன், அவங்க பேசிக்க மாட்டாங்க மக்களே, சரிமா நான் வந்துட்டு பே பண்ணமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல இல்ல மாசம் மாசம் உங்க தங்கச்சியே வந்துட்டு எங்க கம்பெனிக்கு பே பண்ணுவாங்க, நீங்க தனியா எனக்கு பே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, நான் நாளைக்கும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பக்கம் அப்பாவுடைய கேர்ள் ஃபிரெண்ட காமிக்கிறாங்க. இவங்க பேர் வந்துட்டு நம்ம ஜாக்னு வச்சுக்கலாம். இந்த ஜாக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பா கூட சேர்ந்துட்டு மலை அங்க இங்கன்னு சொல்லிட்டு அமாண்டாவை தேடிட்டு பொறுமையா வீட்டுக்கு வராங்க. புருஷன் உட்கார்ந்துட்டு நியூஸ்ல அமாண்டா காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. என்னமா வர வர வேலையை முடிச்சுட்டு லேட்டா வர போல, அதுவும் உன் கூட ரொம்ப நெருங்கி வேலை செய்வாரு, அவருடைய பொண்ணு தான் காணாம போயிட்டா போல, என்னாச்சு அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்லாம் தெரியல, அந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு காணாம போனா நீ போயிட்டு என்ன பண்ற, ஏன் லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதாங்க கூட வேலை பார்க்குற கொலைகளுடைய பொண்ணு காணாம போயிட்டா, நம்ம போயிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் இல்லையா, அதான் போயிட்டு அங்க இங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடிட்டு வந்தோம், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு சந்தேக பார்வை பாக்குறாரு. ஐயோ நம்ம புருஷன் வந்துட்டு கண்டுபிடிச்ச விஷயத்த இது வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லாம இருக்கான், போல போக்க பார்த்தா உனக்கும் அவனுக்கும் கனெக்ஷனான்னு கேட்டு போட்டு போல பொலன்னு பொழந்துருவான், கொலை பண்ணுவான் போலியே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அமாண்டாவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அமாண்டாவுடைய பசங்க நாயை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போகும்போது அங்க அந்த நாயை யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அப்பா இங்க ஓடி வாங்க, நம்ம நாயை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, ஓடி வாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பாவும் ஓடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த விக்டர் யாரு, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் போன் ஆன்ல இருக்கு, அதுவும் நம்ம ஊருக்குள்ள தான் ஆன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த லொகேஷனுக்கு போனா அங்க ஒரு கேபின் இருக்கு. இவங்க கேபின் டோர் எல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போனா அவன் வேற ஒரு பொண்ணு கூட கசமுசா பண்ணிட்டு இருக்கான். யாருங்க நீங்க, எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் பேரு விக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்றான். எங்கடா அமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அமாண்டாவா, அமாண்டானா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூட இருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் டேய் அமாண்டா யாரா, நீ எனக்கும் துரோகம் பண்றியா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த செல்லம் கொல்லும்லாம் நம்ம வந்துட்டு ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம், நீ ட்ரெஸ் பண்ணிட்டு என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்டரை கூப்பிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு லிஃப்ட் ஆபரேட்டரை காமிக்கிறாங்க. இவரு லிஃப்ட்டை ஆபரேட் பண்ணி எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் டைம்ல செக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு வரா. என்ன நமக்கே தெரியாம ஏதோ ஒரு பொண்ணு ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நல்லா தெளிவா பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் புரியுது. ஒரு பொண்ணு காணாம போனாலே அந்த பொண்ணு அங்க டெட் பாடியா உறைஞ்சு கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஸ்பாட்டுக்கு வரும்போது இது வந்துட்டு கிரைம் ஸ்பாட்டு, உள்ளுக்குள்ளலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல எனக்கு தெரியும், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், உங்க டீம்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன், நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஹீரோயின் போயிட்டு டெட் பாடியை பாக்குறாங்க. இந்த பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணி தூக்கினு இங்க வச்சாங்களா இல்ல இங்க தூக்கினு கொலை பண்ணிட்டு இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்ற விஷயம்லாம் தெரியல. இந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டு எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரியா தெரியல, ஃபாரன்சிக் டீம் வந்தாதான் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, ஆனா இந்த பொண்ணை இங்க வச்சு கொலை பண்ண மாதிரியே தெரியல, வெளியே கொலை பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சந்தேக நபர் இருந்தான் விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமாண்டாவுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பையன் இருந்தான். அவனையும் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் இந்த ஊர்லயே கிடையாது, அவன் இன்னைக்கு தான் இந்த ஊருக்கே வந்திருக்கான் போல, சோ அவனுமே கொலைகாரனா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற விஷயம்லாம் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி எம்மாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு நம்ம அமாண்டா இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு செமையா அழுதுகிட்டு இருக்கா. அம்மா வெளியே இருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு பார்ட்டில ஏதோ நடந்துச்சு போல அதை யோசிச்சு பாக்குறா. இந்த எம்மா பார்ட்டில செமையா சரகு போட்டு வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டைம்ல அமாண்டா தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்போ கையில வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட்டை பாக்குறாங்க. இந்த பிரேஸ்லெட்டை உனக்கு யாரு கொடுத்தா, உனக்கு
உனக்கு இந்த பிரேஸ்லெட் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து கிளம்புறா. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்து அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. அடுத்து ஒரு டீம் போலீஸ் கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க. இவங்க எல்லாருமே வெறும் 14-15 வயசு ஆகக்கூடிய பசங்க தான் மக்களே. எல்லாருமே டீனேஜ் பசங்க தான். கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களும் சேர்ந்துட்டு தான் பார்ட்டிய எம்மா வீட்டுல கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிளாஸுக்கே போயிட்டு அந்த டீச்சரை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பசங்க கிட்ட போயிட்டு அமாண்டாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல, நாங்க வந்துட்டு டெட் பாடியா கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறோம். அந்த பார்ட்டி டைம்ல யாரெல்லாம் பார்ட்டிக்கு போனீங்க, யாரெல்லாம் அமாண்டாவை பாத்தீங்க, அண்ட் நீங்க கண்டிப்பா வீடியோ போட்டோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க போனுடைய பாஸ்வேர்டை எழுதி அதுக்கப்புறம் உங்க போனை இந்த கவர்ல போட்டு கொடுங்க. எங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு உங்க போன்ல இருக்க அந்த வீடியோ போட்டோஸ்லாம் ரொம்ப உதவியா இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க அமாண்டாவுடைய வீட்டுல போயிட்டு இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணலாம், அண்ட் வீட்ல இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு கதவை தட்டுறாங்க. அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க கண்ணாலேயே சைகை காமிக்கும் போது அம்மா உடஞ்சி போறாங்க. பயங்கரமா அழுகுறாங்க. என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்பாவும் செமையா ஃபீல் பண்றாரு. இப்ப அப்படியே அமாண்டாவுடைய ரூம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த ரூம்ல இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கவர் முழுக்க ஒரே பணமா இருக்கு. ஒரு 14 வயசு பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளோ பணம், இந்த பணம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க அமாண்டாவுடைய அப்பா வராரு. நாங்க கொஞ்சம் பணத்தை கண்டுபிடிச்சோம், இந்த பணம்லாம் உங்க பொண்ணுக்கு நீங்க கொடுத்த பணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா கிடையாது, நான் என் பொண்ணுக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கேன், அந்த பொண்ணு ஏதாவது தேவை அப்படின்னா அதை ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிப்பா, என் பொண்ணுக்கு நான் பணம்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா இந்த பணம் எப்படி வந்துச்சு, இதை நாங்க எவிடன்ஸா கொண்டு போறோம், இதுல இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. நேத்து வந்துட்டு யாரோ என் நாயை கொலை பண்ணி போட்டு போயிட்டாங்க, என் பொண்ணு தான் அந்த நாயை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அதுவும் என்ன விஷயம்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கார்ல போயிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. என்னமா போன் ரிங் அடிக்குது, அட்டனே பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கார்ல கனெக்ட் பண்ணிட்டு போன் அட்டன் பண்ண. ஹானா நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க, இங்கேயே பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அங்க போயிட்டு ரெஸ்ட் எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் போயிட்டு தேவையில்லாம இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ற, இது கண்டிப்பா உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்னு பேசிட்டே இருக்கும்போது நான் உனக்கு அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு போனை கட் பண்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ பார்த்துட்டாரு, கேட்டுட்டாரு. இப்ப அப்படியே ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது அங்க சீஃப் இருக்காங்க. சீஃப் மட்டும் இல்லாம கொரோனரும் இருக்காரு. கொரோனர் அப்படின்னா ஃபாரன்சிக்ல போஸ்ட் மார்ட்டம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவரு தான் கொரோனர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த கொரோனர் லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா அமாண்டாவை வேற எங்கேயோ வச்சு கொலை பண்ணிருக்காங்க, அதுவும் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு வந்து யார் கண்ணியாச்சும் இந்த பொண்ணுடைய டெட் பாடி படணும் அப்படின்னு அந்த லிஃப்ட்ல உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணு இறந்து போயிட்டு ஒரு 30 மணி நேரம் அப்ராக்சிமேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, எக்ஸாக்டா சொல்ல முடியல, ஏன்னா பாடியே உறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சீஃப் வெளியே போக நம்ம ஹீரோயினை அங்க இருக்க டீம்மேட்ஸ் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு அந்த சீஃபை மட்டும் வெளியே போயிட்டு தனியா மீட் பண்றாரு. எனக்கு என்னமோ இந்த ஹேனாக்கு நீங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணாமலே வேலை போட்டு கொடுத்துறீங்களோன்னு தோணுது, லைட்டா இந்த பொண்ணு கிட்ட ஏதோ கோளாறு இருக்கோ அப்படின்ற மாதிரியே தோணுது, நம்ம வேணா ஒரு வாட்டி பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே அதை நீ பண்ணி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஒரு புருஷன் பொண்டாட்டியை காமிக்கிறாங்க. ஒரு வீட்டுல பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கும் ஜாக்கோடைய ஹஸ்பண்டும் அந்த பார்ட்டிக்கு போயிருக்காங்க. ஏமா இன்னைக்கு முழுக்க நீ எங்க போன, ஆளையே காணும், லேட்டா தான் வீட்டுக்கும் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் ஒர்க் விஷயமா வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமா ரீசன்ட் டைம்ல நீ ஓவரா தான் ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சர்காஸ்டிக்கா கலாச்சுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல அந்த புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, பொண்டாட்டி வந்துட்டு நம்ம ஊருக்குள்ள நடக்க கூடாத மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது, இருந்தாலும் நம்ம இந்த எல்லா விஷயத்தையும் விட்டு மீண்டு வெளியே வரணும், நம்ம வந்துட்டு எல்லா விஷயத்தையும் செலிப்ரேட் பண்ணணும், கெட்ட விஷயங்களை மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வரப்போது அதை செலிப்ரேட் பண்ண இப்பயே நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க எல்லாரும் கை தட்டுறாங்க. இவரும் கிஃப்ட வாங்கி ஓபன் பண்ணி பார்த்துட்டு ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்ல இன்னமும் சூப்பர்ப்பா என்ன ஒரு அன்பான மனைவி அப்படின்னு சொல்லும் போது இவரு மனைவியை தனியா கூட்டிட்டு போயிட்டு அடியை பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, நம்ம இருக்க சிச்சுவேஷன்ல இப்போ ரோலெக்ஸ் ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க நீங்க இதுக்கு வந்துட்டு தகுதியானவரு, கண்டிப்பா நீங்க ரோலெக்ஸ் வாட்ச் எல்லாம் போடணும், உங்ககிட்ட ஒரு நல்ல வாட்ச் கூட கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம இருக்க சிச்சுவேஷன்ல இது தேவையா அப்படின்னு தான் கேக்குறேன், இந்த வாட்சை வாங்க எவ்வளவு கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா ஒழுங்கா வாங்கி வச்சுக்கோ, ஏன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க, இது வந்துட்டு டூப்ளிகேட் வாட்ச், போதுமா என்ன அசிங்கப்படுத்தத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு மொத்தமா 2 கம்பெனி நடத்துறாங்க. ஒன்னு வந்துட்டு
காணாம போறவங்கள தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நடத்துறாங்க. ரெண்டாவது வந்துட்டு இந்த ஹவுஸ் கீப்பிங்லாம் பண்றதுக்கு வெளியூர்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுட்டு அவங்க மூலியமா வீடு வீடா கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த கம்பெனில தான் தாரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுடைய வீட்டை வந்து கிளீன் பண்ணிட்டு போனா பாத்தீங்களா அந்த பொண்ணு. ஆனா அந்த ரெண்டு கம்பெனியுமே இப்போ லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு போல மக்களே. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூல் பசங்களுடைய போன்லாம் வாங்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த போன்லாம் செக் பண்ணிட்டே இருக்கும் போது இவங்க போட்டோஸ் வீடியோஸ்லாம் பாக்குறாங்க. ஒரு வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா பசங்க வெளியே இருக்க பனியெல்லாம் தூக்கி போட்டு விளையாடிட்டே இருக்கும் போது அங்க இருந்து ஒரு கார் கிளம்புது. அந்த கார் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீடியோல தெரியல, ஆனா அந்த காரை யாரோ ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருடைய சவுண்ட் மட்டும் நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே ஹீரோக்கு கால் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ தூங்கிட்டு இருக்காரு. போன் அட்டன் பண்ணி ஏமா என்னமா இந்த டைம்ல கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த போன்லாம் செக் பண்ணும் போது ஆக்சுவலா அமாண்டா எந்த டைம்ல அந்த வீட்டை விட்டு வெளியே போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்களோ அந்த டைம்ல அங்கிருந்து ஒரு கார் வந்துட்டு கிளம்பி போயிருக்கு. கார் வீடியோல ரெக்கார்ட் ஆகல, ஆனா சவுண்ட் மட்டும் கேக்குது அப்படின்னும் போது இந்த விஷயத்த நாளைக்கு காலையில நான் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட சொல்லிருக்கலாமே, ஏமா நைட் டைம்ல போன் பண்ணி தொல்லை பண்ற அப்படின்னும் போது சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில இந்த விஷயத்த ஹீரோயின் வந்துட்டு டீம் கிட்ட போட்டு காமிச்சிட்டே இருக்கும் போது அங்க ஸ்டேஷனுக்கு ஹீரோ வராரு. வந்தவரு ஹீரோயின் எந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணாங்களோ அந்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஹேனாவை பத்தி சில டீடைல்லாம் வேணும், ஹேனா வந்துட்டு ஏன் லீவ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்துட்டு லீவ்லயே கிடையாது, அந்த பொண்ணு மேல ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க வெளியே சொல்ல மாட்டோம், இன்னொன்னு இது எதை பத்தின இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தனிப்பட்ட முறையில அந்த பொண்ணை ஏதோ ஒரு கேஸுக்காக இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீ லீவ்ல போமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டதுனால தான் அந்த பொண்ணு கிளம்பி அந்த ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு, இந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்த, இந்த ஊருக்கு வந்த வேலையை பார்க்காம இப்போ இதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து அந்த பொண்ணை தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா நான் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா லீவ் போட்டு இந்த ஊருக்கு வந்தேன், அந்த டைம்ல செமையா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அமாண்டா அப்படின்ற பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை பார்த்தேன். இந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்கு, அன்னைக்கு அந்த அப்பா அம்மா அழுதாங்க இல்லையா அதை பார்க்கவும் ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து அந்த பொண்ணை பத்தின கேஸை விசாரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் சரி உன் மேல ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்காமே அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் சொல்ல முடியாது, அது கொஞ்சம் பர்சனல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பர்சனல் முதல்ல என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் உள்ளுக்குள்ள வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோவை காமிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிளம்பி எம்மாவுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை கூடவே உட்கார வச்சு உங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம் விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி ஓகே விசாரிங்க, ஆனா நானும் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்டிக்கு வந்த பையன் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அந்த வீடியோல எம்மாவும் அமாண்டாவும் லைட்டா ஏதோ வாக்குவாதம் பண்றாங்க, சின்னதா ஒரு சண்டை நடக்குது. இப்போ அந்த வீடியோவை போட்டு காமிச்சு உனக்கும் அமாண்டாக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக வாக்குவாதம், எதுக்காக அந்த சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கு சரியாவே ஞாபகம் இல்ல, சொல்ல போனா அன்னைக்கு நைட்டு பார்ட்டில நான் செமையா சருகு போட்டேன், அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு எதுவுமே ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமாண்டாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், சண்டை போட்டோம் அப்படின்னா கூட சும்மா ஃபன்னா சண்டை போட்டிருப்போம், மற்றபடி எங்களுக்குள்ள எந்த வாக்குவாதமும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லும் போது அடுத்து ஹீரோயின் வந்து கேக்குறாங்க நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன டீடைல் கூட உங்க ஃப்ரெண்டோடைய கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும், நீ நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இல்ல வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே இங்க கிளம்புறாங்க. அடுத்து அப்படியே அந்த கிளீனிங் லேடியை காமிக்கிறாங்க. இவங்க தான் அமாண்டாவுடைய வீட்லயுமே கிளீன் பண்றாங்க போல. அந்த குட்டி பசங்க பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது இவங்களே போயிட்டு ஏதாவது குக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க அமாண்டாவுடைய அம்மா வராங்க. என்னமா பண்ணிட்டு இருக்க, நீ குக்கிங்லாம் ஒன்னும் பண்ண தேவையில்ல, வந்தியா வீட்டை கிளீன் பண்ணியா கிச்சனை கிளீன் பண்ணியா அப்படியே இங்கிருந்து கிளம்பி போயிடு, ஏன் குக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க வந்துட்டு சோகத்துல படுத்துட்டு இருந்தீங்க, இந்த பசங்க பசிக்குது அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு தான் குக் பண்ண, மற்றபடி ஒன்னும் கிடையாது, அமாண்டாவுடைய இழப்புக்கு நான் ரொம்ப ரொம்ப வருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க இருந்து கிளம்புறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அமாண்டாவுடைய அப்பாவையும் அதுக்கப்புறம் ஜாக்கையும் காமிக்கிறாங்க. இவங்க தனியா மீட் பண்ணி பேசும்போது அமாண்டா இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப அவங்க கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா நீ அடிக்கடிக்க சொல்லுவ இல்லையா உன் புருஷனை பார்த்தாலே பயமா இருக்கு, என்ன அட்டாக் பண்ணுவானோ அடிச்சிருவானு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவியே, இதுக்கு முன்னாடி உன்னை எப்பயா
ஏதாச்சும் அடிச்சிருக்காரா, வயலண்டா பிஹேவ் பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் திடீர்னு இந்த மாதிரி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லம்மா அமாண்டா காணாம போனா இல்லையா, அன்னைக்கு நைட்டு தான் நீயும் நானும் உன்னுடைய கார்ல ஒன்னா இருந்தோம், அப்பதான் நான் வந்துட்டு போனை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் புருஷன் போனை கண்டுபிடிச்சதா நீ கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போன இல்லையா, இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மேபி உன் புருஷன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கோ, உன்னுடைய புருஷனால என் பொண்ணுக்கு ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கோன்னு கேக்குறேன் அப்படின்னும் போது, அட பாவி நீ என் புருஷன் மேலேயே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒண்ணுமே பேசாம இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்து அந்த வீட்டுல ஒர்க் பண்ற அந்த ஒர்க்கர் லேடியை காமிக்கிறாங்க. இவங்க அமாண்டாவுடைய வீட்டை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அமாண்டாவுடைய வீட்டு அந்த ரூம்குள்ளேயே போயிட்டு எதையோ இந்த பொண்ணு பரபரப்பா தேடிக்கிட்டு இருக்கா, யாராவது வந்துருவாங்களா, நம்ம மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல பார்த்துட்டே தேடிக்கிட்டு இருக்கா. என்ன தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு புரியல. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டேஷன்ல அந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல வாய்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெக்கார்டா இருக்கு, ஏதோ சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டா இருக்கு. ஆனா என்ன பேசிக்கிறாங்க, எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மியூசிக்ல சரியாவே கேட்க மாட்டேங்குது. இதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து பாக்குறாரு. என்னமா புதுசா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்க ஏதோ பேசிக்கிறாங்க, கண்டிப்பா அந்த எம்மா இருக்கா இல்லையா, அவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா என்ன மறைக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அந்த விஷயத்த அப்புறமேட்டுக்கா பாத்துக்கலாம், வா வெளியே போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நானும் நீயும் மட்டும் கிடையாது, டீம்ல இருக்க எல்லாருமே தான் அடிக்கடிக்க பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கேஸ பத்தி பேசுறது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அப்படியே கேஸ பத்தி பேசிட்டாங்க, குடும்பத்தை பத்தி பேசிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை பத்தி கேட்கும் போது, நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு வாட்டி கல்யாணம் ஆகி ஒரே ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் இதுக்கு முன்னாடி யாரையோ காதலிச்சிருக்காங்க, லிவிங் டுகெதரா ஒன்னா கூட வாழ்ந்திருக்காங்க, அதுக்கப்புறமா அவன் கூட செட் ஆகல, அவன் கொஞ்சம் வயலன்ஸா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே எங்க கிளம்ப அடுத்த சீன்ல எம்மாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வீட்டுல இருக்கும் போது யாரோ இந்த பொண்ணை கண்காணிக்கிறாங்க. கார்ல வந்து உட்கார்ந்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்றா, வெளியே எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது வேற யாரும் கிடையாது, அந்த கிளாஸ் டீச்சர் மக்களே. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அங்க அந்த கிளீனிங் லேடி வரா. என்னமா காலையிலேயே இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, வீட்டை கிளீன் பண்ணும், லாண்ட்ரி போடணும், அதான் வந்திருக்கேன், எனக்கு பாஸ்வேர்டும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேல போக, என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றா, அது மட்டும் இல்லாம முகத்துல ஏதோ காயம்பட்ட மாதிரி ஹீரோயின் பாக்குறாங்க. இப்ப அந்த கிளீனிங் லேடி மேல போயிட்டு நம்ம ஹீரோனுடைய வீட்லயே, அதாவது ஹீரோனுடைய தங்கச்சுடைய வீட்லயே ஒரு போனை வந்துட்டு மறைச்சு வச்சிருக்கா, உள்ளுக்குள்ள சார்ஜ் போட்டு வச்சிருக்கா. அந்த மொபைலை யூஸ் பண்ணி அம்மாக்கு கால் பண்ணி, அம்மா உங்ககிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆகுது, இப்பதான் வந்துட்டு தனியா வந்திருக்கேன், அதான் உங்களுக்கு கால் பண்றேன், என் பாஸ்போர்ட்டை வந்துட்டு என் முதலாளி புடுங்கி வச்சுக்கிட்டு தரமாட்டான், எனக்கு அந்த ஆள் வந்துட்டு நிறையவே செலவு பண்ணிருக்கானா, அந்த பணம்லாம் கொடுத்தாதான் திரும்பி தருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணதான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த விஷயம்லாம் கேட்டுக்கிட்டே ஹீரோயின் மேல வராங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே போனை கட் பண்ணிட்டு, நான் கிளம்புறேன், அப்புறமேட்டுக்கா வந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒன்னும் கிடையாது, கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, உன்னுடைய முகத்துல ஏதோ காயம் பட்டிருக்கு, அந்த காயம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது எங்கேயோ இடிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறா. இந்த ஐஸ்லாந்து ஐஸ்கிரீம் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறா போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அடுத்து அப்படியே அமாண்டாவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஜாக்குடைய ஹஸ்பண்ட் அந்த பக்கம் வராரு. என்னப்பா எப்படி இருக்க, உன்னுடைய மக வந்துட்டு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அதுக்கு என்னுடைய வருத்தங்கள் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ஒண்ணுமே புரியல. இத சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததே என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் மக இறந்து போயிட்டா நீ சோகமா இருப்ப அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு ஆறுதல் என் பொண்டாட்டி கிட்ட வந்து தேடாத, அதையும் மீறி என் பொண்டாட்டி கிட்ட வந்து ஆறுதல் தேடினேன் அப்படின்னா உன் சிப்ளிங்க சதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இப்போ அமாண்டாவுடைய அப்பா காண்டாயிட்டாரு. உடனே போலீஸை வர வச்சு, இந்த மாதிரி எனக்கும் ஜாக்குக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, இந்த கனெக்ஷன் தெரிய வந்து அந்த ஜாக்குடைய ஹஸ்பண்ட் தான் என்னுடைய பொண்ணை கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட். ஏன்னா என்னைக்கு என் பொண்ணு காணாம போனாலும் அன்னைக்கு நைட்டு தான் நானும் ஜாக்கும் அந்த பொண்ணுடைய காருக்குள்ள கசமுசா பண்ணோம். அப்போ நான் தெரியாம மறந்து போயிட்டு என் மொபைலை அங்கேயே விட்டு வந்துட்டேன். அந்த மொபைலை வந்துட்டு ஜாக்குடைய ஹஸ்பண்ட் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி ஜாக் என் கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க, நீங்க போயிட்டு அவங்க கிட்ட விசாரிங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நாங்க என்ன விஷயம்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ ஜாக்குடைய ஹஸ்பண்டை மீட் பண்ணி, அமாண்டா அப்படின்ற பொண்ணு இறந்து போயிட்டா, யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நல்லாவே தெரியும், நான் கேள்விப்பட்டேன், அந்த அமாண்டாவுடைய அப்பா கூட தான் என் மனைவி ஒர்க்
பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அமாண்டாவுடைய அப்பாவை தெரியுமா, அவரை இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல மீட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இல்லையே இன்னைக்கு காலைல கூட மீட் பண்ணி ஏதோ மிரட்டிட்டு வந்திருக்கீங்க. சரி அமாண்டா இறந்து போனாலே அன்னைக்கு நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க, அதாவது அமாண்டா காணாம போனப்ப நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போனாரா, அதுவும் நான் என்னுடைய கார்ல தான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே உங்க காருடைய நம்பரு அண்ட் எந்த ஊருக்கு போனீங்க யாரை மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை எழுதி கொடுக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஓப்பனாவே கேட்கிறாரு, உங்க பொண்டாட்டிக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க தான் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த அமாண்டாவுடைய அப்பா சொல்றாரு. இத பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, என் பொண்டாட்டி வந்துட்டு எனக்கு உண்மையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது பொய் சொல்லாதீங்க மறைக்க பார்க்காதீங்க, உங்க மனைவியுடைய கார்ல இருந்து அந்த அமாண்டாவுடைய அப்பாவுடைய மொபைலை வந்துட்டு நீங்க தான் கண்டுபிடிச்சு மனைவியிட்ட கொடுத்துருக்கீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல மொபைலை பத்திலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அமாண்டாவுடைய கொலைக்கு நீங்க என்னதான் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கப்புறம் என்னால நீங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் ஆன்சர் பண்ண முடியாது, முதல்ல நான் போயிட்டு வக்கீல மீட் பண்றேன், அதுக்கப்புறம் எந்த கேள்வியா இருந்தாலும் வாரண்ட் கொண்டு வாங்க நான் ஸ்டேஷனுக்கு வந்து ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. அடுத்து நம்ம எமாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு வெளியே ஷாப்பிங்க்கு வந்திருக்கா, இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு அந்த கிளாஸ் டீச்சர் வந்திருக்காரு, நேரா போயிட்டு இந்த பொண்ணை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயமா அவங்ககிட்ட பேசணும், என் கூட வா வீட்டுக்கு போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல இப்போ எங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீ கொஞ்சம் வா ஒரு 10 நிமிஷம் தான், பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நானே உன்னை கூட்டிட்டு போயிட்டு உன் வீட்டு பக்கமா டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் கார்ல ஏறி கிளம்புறா. அந்த பக்கம் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோயின் ஒரு வீடியோ வச்சு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அமாண்டா அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அங்கிருந்து ஒரு கார் கிளம்பி இருக்கு, அந்த சவுண்டை மட்டுமே வச்சு கார் கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணாங்க பாத்தீங்களா. இப்போ போலீஸ் டீம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு அந்த காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கார் வந்துட்டு ஒரு ரெண்டல் காரா, அந்த காரை ரெண்டுக்கு கொண்டு போந்து வேற யாரும் கிடையாது அமாண்டாவுடைய கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது உடனே இவங்க இங்கிருந்து கிளம்புறாங்க அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கிளாஸ் டீச்சரை காமிக்கிறாங்க. இவரு எம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது என்னால இங்க இருக்க முடியாது நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ வெயிட் பண்ணு உங்ககிட்ட பேசணும், நமக்குள்ள இருக்க இந்த விஷயம்லாம் வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது, நீ வந்துட்டு வெளியே சொல்லக்கூடாது, அதே மீறி சொன்ன அப்படின்னா உன்னுடைய அந்த நிர்வாண புகைப்படங்கள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் வெளியே விட்டுருவேன், ஸ்கூல்ல இருக்க குரூப்ல வந்துட்டு எல்லா குரூப்லயும் போட்டு விட்டுருவேன், உன்னுடைய மானம் காத்துல பறந்துடும் அப்படின்னு சொல்லும்போது என்ன விடு நான் கிளம்புறேன் என்ன விடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க கதவை தட்டும் போது இவன் ஷாக் ஆகுறான். வெளியே போயிட்டு டோர் லென்ஸ் வழியா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போலீஸ் வந்திருக்காங்க. அடி பாவி வரும்போதே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் யாருக்கும் கால் பண்ணல அப்படின்னு சொல்றா. என்ன விடு நான் இங்க கிளம்புறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்கும் போது ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கேக்குது. நம்ம ஹீரோயின் கதவை தட்டி உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கீழே ஓடி போயிட்டு பால்கனி வழியா எகிரி உள்ளுக்குள்ள குதிச்சு விண்டோவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வராரு. உள்ள வரும்போது கண்ணை காமிச்சு மிரட்டுறாரு. அந்த பொண்ணை வீடு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு ஓடி போயிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. இப்ப அப்படியே அந்த ஸ்கூல் டீச்சரை கைது பண்ணி கூட்டு போறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் எம்மாவும் கார்ல போயிட்டு இருக்கும் போது என்னால தான் அந்த பொண்ணு இறந்து போனாலா, அமாண்டாவுடைய சாவுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏமா அப்படி கேக்குற நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல என்னால வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்களுக்கு இன்னும் சரியா தெரியல, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரமே கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவோம், கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணும், உனக்கு என்ன தெரியுமோ எல்லாமே சொல்லு, கடைசியா அமாண்டா கிட்ட பேசின ஒரே ஆள் நீ மட்டும் தான், உனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. நமக்கு அப்படியே அதை பிளாஷ்பேக்கா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரேஸ்லெட் உனக்கு எப்படி கிடைச்சது, யாரு உனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லாம கீழே ஓடி வரா. அமாண்டா பின்னாடியே வந்து இந்த பிரேஸ்லெட் வந்துட்டு அந்த கிளாஸ் டீச்சர் கையில இருந்துச்சு, இது எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அமாண்டா அங்கிருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ரியல் டைம்ல அந்த பிரேஸ்லெட் வந்துட்டு அந்த ஸ்கூல் டீச்சருக்கு சொந்தமானது, அவரு உங்ககிட்ட கொடுத்தாரு அப்படின்ற விஷயம் அமாண்டாக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கு தெரியல, ஆனா எனக்கு வந்துட்டு அந்த ஸ்கூல் டீச்சர் தான் அந்த விலை உயர்ந்த பிரேஸ்லெட்டை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆளு உனக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழக ஆரம்பிச்சிருக்கான். உனக்கு நான் மார்க் போடுறேன், நீ வந்துட்டு ஃபெயில் ஆகாம பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம
உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் பண்றேன், நான் வந்துட்டு உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூட் பிக்லாம் கேட்டிருக்கான். இந்த பொண்ணு அமுச்சு விட்டுருக்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு ஆக்சுவலா பார்ட்டி நடந்துச்சு பாத்தீங்களா, பார்ட்டி அன்னைக்கு நைட்டு அந்த ஸ்கூல் டீச்சருடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணும் ஸ்கூல் டீச்சரும் கசமுசா பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோயின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அமாண்டா வந்துட்டு இந்த பிரேஸ்லெட்டை பத்தி கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டா இல்லையா, இந்த விஷயத்த டீச்சர் கிட்ட சொன்னியான்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த டீச்சரை கைது பண்ணி கூட்டு வந்து உட்கார வச்சு கூடயே ஒரு வக்கீலையும் உட்கார வச்சு அப்படியே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நீ வந்துட்டு அமாண்டாவை பாத்தியா, அமாண்டாவை ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அன்னைக்கு நைட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த எம்மாவை பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதான் அந்த ரெண்டல் காரை யார்ட்டையும் மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டல் கார்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா இந்த எம்மா வந்துட்டு வெளியே வராம ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்கும்போது அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கா, இந்த மாதிரி நீங்க எனக்கு பிரேஸ்லெட் கொடுத்தீங்க, உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் அமாண்டாக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் மட்டும் பண்ணிருக்கா. இதனாலேயே இந்த டீச்சர் வந்துட்டு அமாண்டாவை பார்த்து காண்டா இருக்காரு. ஆனா அமாண்டா வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்கா. நான் ஒன்னும் அமாண்டாவை ஃபாலோ பண்ணல, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த விதமான வாக்குவாதமோ பேச்சுவார்த்தையோ கிடையாது அப்படின்றாரு. சரி அன்னைக்கு நைட்டு முழுக்க நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் வீட்டுல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன ஆதாரம், உன் கூட யாரு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாருமே இல்ல, தனியார்னு அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்லாத, அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த 14 வயசு பொண்ணு எம்மா கூட ஒன்னாந்திருக்க, அந்த பொண்ணு கூட உடல் ரீதியா கான்டாக்டையும் ஏற்படுத்திருக்க. சோ இது எல்லாத்துக்கும் உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்க போகுது. நீ அமாண்டாவை கொலை பண்ணியோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, இந்த பிரேஸ்லெட் வந்துட்டு நீ தான் எம்மாக்கு கொடுத்த அப்படின்ற விஷயத்த அமாண்டா எப்படி கண்டுபிடிச்சா, அமாண்டாக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சத்தியமா அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது, நான் பேசுறது கூட கிடையாது. கிளாஸுக்கு வருவா, படிப்பா, அங்கிருந்து கிளம்புவா, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு வாட்டி கூட கால் பண்ணது கூட கிடையாது, நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஸ்கூல்ல வந்துட்டு அமாண்டாவை பத்தி ஒரு ரூமர் இருக்கான். அமாண்டா நிறைய விலை உயர்ந்த பொருட்களை ரேட்டு கம்மியா வித்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன மாதிரியான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது விலை உயர்ந்த வாட்ச், இந்த மாதிரி நகைகள், போனு, ஹெட்செட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வீட்டு உபயோக பொருட்கள், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்கல் ஐட்டங்கள் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயம்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இங்க நீ போய் சொல்ல 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்துட்டு அந்த பொண்ணு இந்த மாதிரி சேல் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விலை உயர்ந்த பிரேஸ்லெட்டை காசு கம்மியா கொடுத்து வாங்கியிருக்க, இல்ல அப்படின்னா அந்த பொண்ணு கூட உனக்கு கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அதுல ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, அதான் உண்மை. அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு பிரேஸ்லெட் இருக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் காசு கொஞ்சம் கம்மியா கொடுத்து வாங்கி அதை எம்மாக்கு பிரசன்ட் பண்ண, மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே இன்ஸ்பெக்டர் வெளியே போறாரு. நம்ம ஹீரோ தான் இன்ஸ்பெக்டர் மக்களே. ஹீரோ போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணி இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்லும் போது அப்படின்னா இதனால தான் அந்த பொண்ணுடைய ரூம்ல வந்துட்டு நம்ம பணத்தை கண்டுபிடிச்சோம், அந்த பொண்ணுக்கு எங்க இருந்தோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கிடைக்குது, இதை வித்து தான் அந்த பொண்ணு காசு சம்பாரிச்சிருக்கா போல, ஆனா எதுக்காக அந்த பொண்ணுக்கு அவ்வளவு காசு, இந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க. ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் மேல ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம ஹீரோயின் மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு வச்சுட்டாங்களாம். நீங்க எப்ப வேணா வந்து ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இதுக்கு முன்னாடி சீன்ல ஒரு புருஷ பொண்டாட்டிய காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்கள காமிக்கிறாங்க. இந்த பொண்டாட்டியோடைய அந்த பில் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க எக்கச்சக்கமா கடன் வாங்கியிருக்காங்க. அடியே எதுக்காகடி இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்க, இந்த கடன்லாம் எப்படிதான் அடைக்க போற, நீ வந்துட்டு ஆடம்பரமா வாழ்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருக்க, பைத்தியமாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது இங்க பாருங்க நான் தானே கடன் வாங்கியிருக்கேன், என்னால கண்டிப்பா திருப்பி அடைக்க முடியும், நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அமாண்டாவுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க ரொம்பவே ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க. ஒரு பக்கம் பொண்ணு இறந்து போயிட்டா, ஒரு பக்கம் புருஷன் வந்துட்டு துரோகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் வாய்க்குள்ள போட்டுட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. கால் பண்ணி அமாண்டாவுடைய கேஸ் விஷயமா உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணும், இது முக்கியமான விஷயம், ஒரு 5 நிமிஷம் பேச முடியுமா, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இவங்க ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க, இவங்க இந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாது, அங்க சம்திங் ராங் என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அமாண்டாவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவரு போயிட்டு ஜாக்குடைய ஹஸ்பண்ட மீட் பண்றாரு. எதுக்காக என் பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டே பைத்தியம், நான் ஏன்டா உன் பொண்ணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரு ஆணிடிக்கிற மிஷினை கையில எடுத்து ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லு, எனக்கும் பொண்டாட்டி
பொண்டாட்டிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு என்ன பழிவாங்க நீ வந்துட்டு என் மகளை கொலை பண்ணிட்ட, எங்க எப்படி எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேசிக்கிட்டே போயிட்டு அந்த ஆணி அடிக்கிற மிஷினை வச்சு கைக்கு பக்கமா ஒரு ஆணியை உள்ள இறக்கிடுறாரு. இந்த மனுஷன் நில குலைஞ்சு போயிடுறாரு. இதே டைம்ல இங்க ஒர்க் பண்றவங்க தடுக்க ட்ரை பண்ணுவாங்க, தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ண நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸும் வந்திருக்காங்க. இங்க போலீஸ் வராங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு மண்டையில ஆணி அடிக்கலாம், இந்த ஆளை கொலை பண்ணி பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகடா என் மகளை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு சத்தியமா நான் உன் மகளை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பாரு அவருடைய ஆலிபை எல்லாத்தையும் பக்காவா செக் பண்ணியாச்சு, அவர் வந்துட்டு அன்னைக்கு இந்த ஊர்லயே கிடையாது, வெளியூருக்கு வேலை விஷயமா போயிருக்காரு, கண்டிப்பா அவர் வந்துட்டு உங்க மகளை கொலை பண்ணல, வேற யாரும் தான் கொலை பண்ணிருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் இவரு அமைதியா வெளியே வராரு. எப்படியோ வந்த போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாக்குடைய ஹஸ்பண்டை காப்பாத்துறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த லேடி எதுக்காக ஒரு மாதிரி பேசினாங்க, நம்ம நேரா போயிட்டு பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அவங்க ஒரு ஓரமா படுத்துட்டு இருக்காங்க. அந்த மாத்திரையெல்லாம் பார்த்துட்டு இவங்க தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு முதல்ல இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி எடுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. இப்ப இவங்க கொஞ்சம் தெளிவாகிறாங்க, அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அங்க ஒரு கிறிஸ்மஸ் கார்டை பாக்குறாங்க. இதே கம்பெனியோட கிறிஸ்மஸ் கார்டை தான் நம்ம ஹீரோயின் வீட்டுல பார்த்திருப்பாங்க மக்களே. சோ அப்படின்னா நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு கிளீன் பண்ண வரா இல்லையா, அதே பொண்ணு தான் இந்த வீட்டுக்கும் கிளீன் பண்ண வரா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணு தான் உங்க வீட்டுக்கும் கிளீன் பண்ண வராளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணும் என்னுடைய பொண்ணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, என் பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுடைய பேரு தாரான்னு சொன்ன இல்லையா, தாரா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க, என்கிட்டயே வந்து உங்க பொண்ணு இறந்து போனதுக்கு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன், நான் அந்த பொண்ணை மிஸ் பண்றேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு போனாங்க. என்னுடைய பொண்ணும் தாராவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த லேடியோடைய அம்மாவால பெருசா பேசவே முடியல, இவங்களை அப்புறமேட்டுக்கா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டு இந்த கம்பெனியுடைய சிஓ போயிட்டு மீட் பண்ணலாம். அவங்கள மீட் பண்ணி அந்த ஒர்க் பண்ண வராலையா அந்த பொண்ணுடைய கான்டாக்ட் நம்பரு இல்ல அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்ற டீடைல் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டும் போது அந்த பொண்டாட்டியை காணும், புருஷன் மட்டும் தான் இருக்கான். இந்த மாதிரி அந்த கிளீனிங் கம்பெனியுடைய சிஓ மீட் பண்ணும், அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க என்னுடைய பார்ட்னர் தான், இப்போ வீட்டுல கிடையாது எங்கேயோ வெளியே போயிருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி அந்த கிளீனிங் லேடியை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், அந்த லேடி எந்த வீட்டுக்கெல்லாம் கிளீன் பண்ண போறாங்களோ அங்கெல்லாம் சில திங்ஸ் காணாம போகுது அப்படின்னு சொல்றாங்க, அதான் விசாரிக்க வந்தேன் அப்படின்னும் போது இல்ல மேடம் இப்போ என் பொண்டாட்டி வீட்டுல கிடையாது, வந்தவனே வேணா உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் ஹீரோக்கும் கால் பண்ணி இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எனக்கு அந்த கிளீன் பண்ற லேடி மேல லைட்டா டவுட்டா இருக்கு, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கிளீன் பண்ணும்போது கூட அவங்க அம்மாக்கு கால் பண்ணி ஏதோ பாஸ்போர்ட்டை யாரோ வாங்கி வச்சிருக்காங்க, நிறைய காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க, அந்த பொண்ணுடைய முகத்திலையும் காயம் பட்டிருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இறந்து போன அமாண்டாவும் இந்த பொண்ணு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க, அமாண்டாவுடைய வீட்டுக்கும் இந்த பொண்ணு கிளீன் பண்ண போயிருக்கா. இந்த எல்லா விஷயத்தையும் நான் வந்துட்டு அந்த கிறிஸ்மஸ் கார்டை வச்சுதான் கண்டுபிடிச்சேன், நம்ம போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சோம் அப்படின்னா நம்ம எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏமா இங்க பாரு இப்போ வந்துட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, முதல்ல படுத்து தூங்கு, நாளைக்கு காலைல நானும் வரேன், நீயும் நானும் போயிட்டு சிஓ மீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேலைக்கார லேடியும் போயிட்டு மீட் பண்ணி விசாரிக்கலாம், இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போனை கட் பண்ணிட்டு கிளம்பலான்னு பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது, நம்ம போயிட்டு தூங்கவே கூடாது, முதல்ல கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்துட்டு அந்த தாராவுடைய வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள போயிட்டு மீட் பண்ணி உனக்கும் அமாண்டாக்கும் என்ன கனெக்ஷன், நீ தான் அமாண்டாவை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ நான் எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன், அந்த பொண்ணும் நானும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது, அவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா நீ அந்த பொண்ணை கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும், உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன், முக்கியமா கடைசியா அந்த பொண்ணு அந்த பார்ட்டி முடிஞ்சு வெளியே வரும்போது உனக்கும் கால் பண்ணிருக்கா, உனக்கு அந்த பொண்ணு ஏன் கால் பண்ணா, இப்பதான் இந்த விஷயம்லாம் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னும் போது நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்துட்டு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க, இந்த ஊருக்கு வேலைக்கு வரேன், இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கள கொஞ்சமா அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தங்க இடம் சாப்பிட சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு அந்த பாஸ்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் டைம் பீரியடு, அந்த ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க வேலை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும், இல்ல அப்படின்னா நான் செலவு பண்ண எல்லா பணத்தையும் திரும்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணும்போது இந்த பொண்ணுங்க மாட்டிக்கிறா. வேற வழியே இல்லாம இங்கேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த டைம்ல தான் எனக்கு வந்துட்டு ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு, ஆனா பாஸ்போர்ட் இல்லாம ஊருக்கு போக முடியாது, யார்ட்டையும் போயிட்டு உதவியும் கேட்க முடியாது, இந்த கம்பெனி எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க,
அந்த பணத்தை நான் அம்மாக்கு போட்டு ஆபரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் நான் இங்க ஸ்டே பண்ணிருக்கேன் இல்லையா, இதுக்கும் அந்த கம்பெனிக்காரங்க நிறையவே செலவு பண்ணிட்டாங்க. இந்த எல்லா பணத்தையும் சம்பாதிக்கிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நீ வெளியே போக கூடாது, இந்த எல்லா பணமும் என் கைக்கு வர வரைக்கும் நான் அனுப்ப முடியாது, பாஸ்போர்ட்டும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அடிமை மாதிரி இங்க புடிச்சு வச்சுக்கிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்களாம். இந்த எல்லா விஷயத்தையுமே அமாண்டா கிட்ட சொல்லும் போது, அமாண்டா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பணம் கிடைச்சா நீ அந்த கம்பெனிக்காரங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு ஊருக்கு போக முடியும் இல்லையா, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு கிளீன் பண்ற போற எல்லா வீட்ல இருந்தும் ஏதாவது ஒரு பொருளை யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி ஆட்டையை போட்டு கொண்டு வா, அதை நான் சேல் பண்ணி காசு கொடுக்குறேன், நீ வந்துட்டு காசை கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு வேலையா ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கிளீனிங் லேடிக்கு பயம் ஏற்பட்டிருக்கு. நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும், அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு அம்மா கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமாண்டா பார்ட்டி முடிஞ்சு வெளியே வரும்போது இந்த லேடி கால் பண்றாங்க. கால் பண்ணி இதுக்கப்புறமும் என்னால இந்த விஷயம்லாம் பண்ண முடியாது, என்னால ஜெயிலுக்கு போக முடியாது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. இந்த விஷயம் தான் ஆச்சு, சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா அந்த கம்பெனியுடைய ஓனர், அந்த புருஷங்காரன் தான் வந்திருக்கான். அவன் கன்னோட தாரா தாரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு உள்ளுக்குள்ள வரும்போது நம்ம ஹீரோயின், இங்க பாரு நான் போலீஸ், என் டீம் இங்க தான் பக்கத்துல இருக்காங்க, நீ ஏதாவது பண்ண அப்படின்னா என் டீம் உன்னை ஷூட் பண்ணுவாங்க, ஒழுங்கா கன்னை கீழே போடு அப்படின்னு சொல்லும் போது இவன் டக்குன்னு ஷூட் பண்ண ட்ரை பண்றான். அந்த தாரா மேல லைட்டா காயம்படுது. ஹீரோயின் ஓடி போயிட்டு கன்னை புடுங்குறாங்க. அவன் ஹீரோயினை தள்ளி விட்டு அங்கிருந்து ஓடும் போது நம்ம ஹீரோயின் போயிட்டு தாராவை செக் பண்ணி பார்த்தா லைட்டா தான் காயம்பட்டிருக்கு. நீ கவலைப்படாத, நான் பேக்கப் டீமுக்கும் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு ஹீரோயின் அந்த புருஷங்காரனை விரட்டிட்டு போறாங்க. அப்படி விரட்டிட்டு போகும்போதே போலீஸ்க்கும் தகவல் கொடுத்து எனக்கு வந்துட்டு 2 பேக்கப் டீம் வேணும், இந்த மாதிரி இந்த நபரை இந்த ரோட்டை நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன், அவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன், அமாண்டாவுடைய கேஸ்ல அவன் தான் கொலைகாரன் நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம இங்க ஒரு கிளீனிங் லேடியை வேற ஷூட் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கான், ரோட்டை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பயபுள்ளையே ஆளை காணும். ஆட இருட்டுல போறவனே எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு அவன் வேற ஒரு சந்துக்குள்ள இருந்து வெளியே வரா. மக்களே நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி வரான். இப்போ காரை வேகமா ஓட்டிட்டு வந்து ஹீரோயினுடைய காரை அடிச்சு தூக்க அந்த பக்கம் பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். அந்த பள்ளத்தாக்குக்குள்ள கார் கீழே ஒழுகுது. செம்மையான ஆக்சிடென்ட், ஏர் பேக்லாம் ஓபன் ஆகுது. ஜஸ்ட் மிஸ்ட், ஹீரோயினுக்கு காயம்பட்டாலும் உயிர் படைக்கிறாங்க. இப்போ அந்த கொலகார பைய ஆக்சிடென்ட் பண்ணியும் சும்மா விடாம கண்டிப்பா அந்த பொண்ணு இறந்து போயிருக்க வாய்ப்பு கிடையாது, நம்மளே போயிட்டு கொலை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பியோட கீழே வரான். இத ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே அந்த காருக்குள்ள இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கி ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இவன் கீழே வந்து பாக்குறான், ஹீரோயினை காருக்குள்ள காணும். சுத்தி முத்தி பாக்குறான், தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது பயங்கரமா புயல் வீசிக்கிட்டு இருக்கு. அதுவும் பனி புயல் வீசிக்கிட்டு இருக்கு. இங்க நிக்கவே முடியாம அவன் ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதே டைம்ல ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி ஹேனா இந்த மாதிரி தனியாவே ஏதோ ஒரு ஆபரேஷனுக்கு போயிருக்காங்க, அவங்க வந்துட்டு பேக்கப் கேட்டு அந்த குற்றவாளிய ஃபாலோவும் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே எந்த லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அந்த பக்கம் அந்த கொலகாரன் கார்ல போயிட்டே இருக்கும்போது ரோட்டை வந்துட்டு போலீஸ் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா சுத்தி வளைச்சு இவனை கைது பண்றாங்க. இதே ஸ்பாட்டுக்கு ஹீரோ வராரு. எங்கடா அந்த லேடி போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது யவ் எனக்கு தெரியாதியா அப்படின்னு சொல்ல அங்க இருக்க மத்த போலீஸ்லாம் சேர்ந்துட்டு அவனை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ரோட்டு பக்கமா காரை ஓட்டிட்டு போகும்போது காரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்குது அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு இவரு பள்ளத்தாக்குள்ள இறங்கி போறாரு. காரு கிட்ட போயிட்டு பார்க்கும்போது காரு கிட்ட ஹீரோயினை காணும். ஹேனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடி பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு ஓரமா படுத்து கிடக்குறாங்க. நல்ல வேலையா ஹீரோயினுக்கு காயம் பட்டாலும் இறந்து போல அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு ஒரு கவர் மாதிரி ஹீரோயினுக்கு போத்தி விட்டு ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணி தகவல் சொல்றாரு. அப்படியே ஹீரோயினை லைட்டா ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காரு. இங்க பாரு ஹேனா, கண்ணை மூடாத, நான் உன் கூட இருக்கேன், என்ன கெட்டிமா பிடிச்சிக்கோ, உனக்கு கொஞ்சம் சூடு கிடைக்கும், கண்ணை மூடாத அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அத பத்தி ஏதோ உளர ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் சரியா பேச முடியாத மாதிரி ஒரு மாதிரி மயக்கத்துல லைட்டா உளறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷன்ல என்ன விஷயமாச்சு, உன்னை எதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அண்ட் வந்துட்டு லீவ்ல போ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க சிம்பிளா சொல்றாங்க, இவங்க ஒர்க் பண்ண ஸ்டேஷன்ல கூட ஒரு போலீஸ் ஒர்க் பண்ணிருக்காரு, அந்த போலீஸோடைய பொண்டாட்டிய வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கேஸையுமே இவங்க ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது யாரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் அந்த போலீஸ்காரனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதனால நம்ம ஹீரோயின் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு 4 பேரு 4 விதமா பேசும்போது அதை சீஃபும் நம்பி நீ என்ன பண்ணு, இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீ இந்த கேஸ்ல
கேஸ்ல தலையிட தேவையில்ல, லீவ்ல போ, இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே கால் பண்ணி உன்னை ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறேன், நீ ரீஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கிளம்பி வந்திருக்காங்க. சத்தியமா எனக்கும் அந்த போலீஸ்காரனுக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. அதே டைம்ல அந்த பொண்டாட்டிக்காரியை நானும் கொலை பண்ணல. இப்போ வந்துட்டு அந்த கேஸை முடிச்சிட்டாங்க, உண்மையான குற்றவாளியை கைதும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில அந்த கொலைகாரனை உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது, உன்னுடைய கார் வந்துட்டு இப்போ ஃபாரன்சிக் கையில இருக்கு, இதுக்கப்புறமும் பேசாம இருந்து உண்மையை சொல்லாம இருந்தா எந்த பலனும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவன் மாட்டிக்கிட்டான், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அமாண்டா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க அன்னைக்கு அந்த பார்ட்டில இருந்து கிளம்பி நேரா இவனை பார்க்க தான் வந்திருக்காங்க. இங்க பாரு, அந்த பொண்ணுடைய பாஸ்போர்ட்டை நீ தான் வாங்கி வச்சிருக்க அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா அந்த பாஸ்போர்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சண்டை போடுறாங்க. அடியே இப்போ எதுக்கு இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, உள்ளுக்குள்ள என் பொண்டாட்டி இருக்கா, இந்த விஷயம்லாம் அவளுக்கு தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், கொஞ்சம் அமைதியாரு, நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பேசி தீர்க்க ஒண்ணுமே கிடையாது, நான் இப்போ இங்கிருந்து கிளம்புறேன், ஊர் முழுக்க இந்த விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இவன் பின்னாடியே வந்திருக்கான். வந்தவன் இங்க பாருமா, உனக்கு என்ன தேவை, அந்த பாஸ்போர்ட் தானே தேவை, நான் உனக்கு அந்த பாஸ்போர்ட்டை கொடுக்குறேன், அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்ப நான் ஏற்பாடு பண்றேன், ஊருக்குள்ள போயிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லாத, கார்ல ஏறு, வெளியே சமையா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு, நானே உன்னை வீட்டுக்கிட்ட டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க பாக்குறாங்க வெளியே பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு, பயங்கரமா குளிருது அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஏறி உட்காரும் போது இவனும் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். போற வழி வந்துட்டு வேற மாதிரி இருக்கு, ஏன் வேற பாதையில போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருங்க, அந்த பாஸ்போர்ட் வந்துட்டு நான் அந்த பொண்ணு கையில கொடுத்து ஊருக்கு அனுப்புறேன், ஆனா இந்த விஷயத்த வந்துட்டு நீ யார்ட்டையும் போயிட்டு சொல்லவே கூடாது, எனக்கு நீ பிராமிஸ் பண்ணு, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், என் பொண்டாட்டிக்கிட்டையும் போயிட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்ணு அப்படின்னும் போது நான் ஏன் பிராமிஸ் பண்ணும், நீ வந்துட்டு ஒரு மோசமானவன், இதுக்கப்புறம் உன்னுடைய கம்பெனி இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, நான் போயிட்டு இப்போ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, இப்போ எதுக்காக தனியா கூட்டிட்டு வந்து பிளாக்மெயில் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு காரை விட்டு இறங்க ட்ரை பண்ணும்போது இங்க பாரு, கொஞ்சம் அமைதியாரு, நான் சொல்ற பேச்சை கேளு, ஏற்கனவே எனக்கு எக்கச்சக்கமான கடன் இருக்கு, அதெல்லாம் முடிக்கவே என் ஆயுசு முடிஞ்சு போயிடும் போல, இந்த டைம்ல நீ வெளியே போயிட்டு சொன்ன அப்படின்னா அது எனக்கு பெரிய பாதிப்பா இருக்கும், இந்த மாதிரி பண்ணாத, நீ போலீஸ் கிட்ட போயிட்டு சொன்ன அப்படின்னா ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னும் போது நீ எங்கேயாச்சும் போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இறங்க ட்ரை பண்றாங்க. இவன் கெட்டிமா புடிச்சுக்கிறான், இவங்க உதவி என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னும் போது இவன் காண்டாயிட்டு இந்த பொண்ணுடைய கழுத்தை புடிச்சு நெரிச்சு கொலை பண்ணிடுறான். இந்த விஷயம் தான் ஆச்சு, எனக்கு ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, இதுக்கு நடுவுல இந்த பொண்ணு தொல்லை பண்ண வந்தா நான் என்ன பண்ண முடியும், ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்காம அவங்கள புடிச்சு வச்சதுக்கான காரணம் கூட என்னுடைய கம்பெனி வந்துட்டு லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, அதான் காரணம், அந்த அன்னைக்கு நான் கூட அந்த பொண்ணை கொலை பண்ணும் அப்படின்லாம் கொலை பண்ணல, லைட்டா பயந்து போயிட்டேன், பயத்துல கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்க இப்போ நம்ம ஹீரோ இந்த விஷயம்லாம் நோட் பண்றாரு. நோட் பண்ணிட்டு ஹீரோயினை போயிட்டு மீட் பண்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா தேடிட்டு வராங்க. இப்போ ஓகேவான்னு கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஏமா கொலைகாரனை கைது பண்ணியாச்சு, நீ சொன்ன இல்லையா, நீ கெஸ் பண்ண மாதிரி அவன் தான் கொலைகாரன், அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது நான் தான் அமாண்டாவை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். உன்னுடைய முயற்சி வீண் போகல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ எதுக்காக ஊருக்கு போகணும், நீ வந்துட்டு இங்கேயே ஜாயின் பண்ணிக்கோ, நீ ரொம்ப ரொம்ப திறமையான பொண்ணு, நீயும் நானும் சேர்ந்துட்டு ஒர்க் பண்ணலாம், இன்னமும் நிறைய கேஸ் இருக்கு, எல்லா கேஸையும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஸ்மைல் பண்றாங்க. இதோட இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறாங்க.